ஹே கைஸ், நம்ம சின்ன வயசுலலாம் வா அருகில் வான்ற ஒரு படத்தை பார்த்து ரொம்பவே பயந்து போயிருப்போம். ஒரு டம்மி பொம்மையை வச்சுக்கிட்டு நம்மள அப்படி கதற விட்டுருப்பானுங்க. அதே போல ஒரு சைக்கோ பொம்மையை வச்சு எடுத்த படத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா இன் தமிழ். நான் உங்கள் தமிழ் நண்பன். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, கேட்டின்ற ஒரு பொண்ணோட அப்பா அம்மா ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாங்க. அப்போ அந்த பொண்ணை அவளோட சித்தி எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சித்தி ஒரு ரோபாட்டிக் இன்ஜினியர். பல விதமான ரோபோட்ஸ் டிசைன் பண்றதா அவங்களோட வேலை. ஒரு கடத்துல அவங்க மேகன்ற ஒரு ரோபோட்டை டிசைன் பண்ணி கேட்டிக்காக கொடுக்குறாங்க. ஆனா அந்த ரோபோட் கொஞ்சம் கொஞ்சமா கேட்டி மேல ரொம்ப பொசசிவ் ஆயிடுது. அதனால அவங்க விபரீதமான விளைவுகள் எல்லாம் சந்திக்கிறாங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு நீங்க சப்போர்ட்டை காட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல கேட்டின்ற அந்த பொண்ணு தன்னோட ரோபோ பொம்மையை எடுத்துக்கிட்டு அவங்க அப்பா அம்மா கூட எங்கேயோ போயிட்டு இருக்கா. அப்ப ரோடு ரொம்ப பனியா இருந்ததுனால காரை ஓட்ட முடியாம அவங்க அப்பா வண்டியை நிறுத்திடுறாரு. அந்த நேரத்துல எதிர்பாராத விதமா ஒரு லாரி வந்து அவங்க கார் மேல அப்படியே மோதிடுது. அந்த ஆக்சிடென்ட்ல கேட்டியோட அப்பா அம்மா அங்கேயே இறந்து போயிடுறாங்க. கட் பண்ண அடுத்த சீன்ல ஜெமா அப்படின்ற ஒரு லேடியை காட்டுறாங்க. இவங்க யாருன்னா கேட்டியோட சித்தி. அவங்க ஒரு ரோபோட்டிக் கம்பெனில ஒரு டிசைன் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு புதுவிதமான ரோபோட்டை டிசைன் பண்ற ப்ராஜெக்ட்ல அவங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இறங்கி இருக்காங்க. அவங்களோட பாஸ் இவங்களுக்கு ரொம்ப பிரஷர் கொடுக்கறதுனால இவங்க டீம்ல எல்லாருமே சேர்ந்து ஒரு புதுவிதமான ரோபோட்டை டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. இது அந்த பாஸுக்கு தெரியாமலே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஆபீஸோட பேஸ்மெண்ட்ல அந்த ரோபோட்டை டிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை டெஸ்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ப்ராப்ளம் என்னன்னா, அவங்க கொடுக்குற கமெண்ட்ஸ் எதுக்குமே அந்த ரோபோட் சரியா ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேங்குது. அந்த பாஸோட அசிஸ்டன்ட் இந்த விஷயத்தை பத்தி அவர்கிட்ட போட்டு கொடுத்து அவங்க பாஸும் ஜெம்மாவை பயங்கரமா கேள்வி கேட்கும்போது ஜெம்மா அந்த ரோபோட்டோட ஆற்றலை பத்தி அவங்க பாஸுக்கு புரிய வைக்கிறாங்க. சரி, அந்த ரோபோட்டை வச்சு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி பார்க்கலாம்னு அவங்க ட்ரை பண்ணும்போது அந்த டீம் மெம்பர்ல ஒருத்தர் அந்த ரோபோட் மேகனுக்கு ஒரு முக்கியமான பார்ட் ஃபிக்ஸ் பண்ண மறந்துறதுனால அந்த ரோபோட்டோட தலை சூடாகி அப்படி கடிச்சு சதறிடுது. கடுப்பான அந்த பாஸ் அந்த 3 பேர்கிட்டயும் ஒழுங்கு மரியாதையா போய் வேலையை பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அந்த நேரத்துல ஜெம்மாக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு முக்கியமான கால் வரும்போது அவங்களுக்கு தன்னோட சிஸ்டர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னு தெரிய வருது. இப்போ கேட்டிக்கு யாரும் ஆதரவுக்கு இல்லாததுனால ஜெம்மாவே அவளோட லீகல் கார்டியனா ஆயிடுறாங்க. 2 பேரும் கிளம்பி ஜெம்மா வீட்டுக்கு வரும்போது ஜெம்மாவோட பக்கத்து வீட்டு நாய் இவங்களை பார்த்து பயங்கரமா குலைச்சிட்டு இருக்கு. அவங்க வீட்டு வேலியில ஒரு சின்ன ஓட்டை இருக்கிறதுனால அது வழியா அந்த நாய் அடிக்கடி வீட்டுக்குள்ள வந்துருது. இதனாலே ஜெம்மாவுக்கும் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் அப்பப்போ சண்டை உருவாகிட்டே இருக்கு. ஜெம்மாவோட வீட்டுக்குள்ள வர கேட்டி அவங்க உருவாக்குன ரோபோட்ஸ் எல்லாம் ஒன்னு எடுத்து பார்த்துட்டு இருக்கா. இது ஜெம்மாவுக்கு பிடிக்காதனால அதை வாங்கி வச்சிடுறாங்க. அப்போ கேட்டி ஜெம்மா கிட்ட ஒரு பெட் டைம் ஸ்டோரி ரீட் பண்ண சொல்லி கேட்கும்போது ஜெம்மாவும் போன்ல ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த பொண்ணு கையில கொடுத்துறாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஜெம்மாவுக்கு குழந்தைங்களை பாத்துக்கிறத பத்தி எந்த விஷயமும் தெரியல. கேட்டியும் தன்னோட ரூம்ல அவங்க அப்பா அம்மா இறந்ததை நினைச்சு அழுதுட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில ஒரு சைக்காலஜிஸ்ட் ஜெம்மா வீட்டுக்கு வராங்க. இப்போ இவங்க கேட்டியோட கேர்டேக்கர் அப்படிங்கறதுனால அந்த சைக்காலஜிஸ்ட் அவங்க 2 பேருக்குள்ளேயும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு சொல்லி டெஸ்ட் பண்றாங்க. அப்ப இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாத மாதிரி அவங்களுக்கு தெரியவே அந்த லேடி ஜெம்மா கிட்ட உனக்கு விருப்பம் இல்லைன்னா அந்த பொண்ணை நாங்க ஆர்ஃபனேஜ் காமிச்சிருவோம் அப்படின்னு சொல்லும்போது ஜெம்மாக்கு அந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியல. அடுத்தடுத்த காட்சிகள்ல கேட்டியும் ஜெம்மாவும் கொஞ்சம் நல்லா பேசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. கேட்டி ஏதோ வரைஞ்சு காட்டுறத கூட ஜெம்மா ரொம்ப பாராட்டி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க கேட்டி கிட்ட ஒரு கிளவுஸ் வச்சு ஒரு ரோபோட்டை கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் கேட்டி கிட்ட காட்டும் போது அப்பதான் கேட்டியும் கொஞ்சம் சிரிக்கவே ஆரம்பிக்கிறான். அப்ப கேட்டி அந்த ரோபோட்டை பார்த்து இது மட்டும் என் கூட இருந்ததுன்னா எனக்கு வேற யாருமே தேவையில்ல அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஜெம்மாக்கு எப்படியாவது நம்ம அந்த மேகன் ரோபோட்டை முடிக்கணும்ன்ற எண்ணமே வருது. அவங்களும் ஒரு வழியா அந்த மேகன்ற ரோபோட்டை கஷ்டப்பட்டு உருவாக்கி மேகனையும் கேட்டியும் ஒன்னா வச்சு அவங்களோட இன்டராக்ஷனை தன்னோட பாஸ பார்க்க வைக்கிறாங்க. அந்த நேரத்துல அவங்க கேட்டிய மேகனோட யூசரா ப்ரோக்ராம் பண்ணி வச்ச உடனே அந்த ரோபோட் எழுந்து நடக்க ஆரம்பிக்குது. இப்ப மேகனும் கேட்டி கூட நல்லா பேச ஆரம்பிக்குது. அப்ப மேகன் ஒரு பேப்பர்ல ஏதோ ஒரு டிராயிங் வரைஞ்சி அது மேல தண்ணியை ஊத்திடவே அங்க இருந்த எல்லாருமே ஒரு நிமிஷம் ஏமாற்றம் ஆயிடும்போது கேட்டியும் அந்த பேப்பர் எடுத்து பாக்குற அப்படியே அது அவளோட உருவத்தை பக்காவா வரைஞ்சிருக்கு. இதை பார்த்து அவங்க பாஸ் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அந்த ரோபோட்டை அவங்க கம்பெனியோட பிரசிடென்ட் கிட்ட காட்டணும்னு சொல்லும்போது ஜெம்மாக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஜெம்மா தன்னோட டீம் மெம்பர்ஸ் கூட கேட்டியோட அப்பா அம்மா இறந்ததை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அந்த ரோபோட் மேகனும் அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்குது. இதை கேட்டா அவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. அப்பதான் ஜெம்மாக்கு மேகனை ஆஃப் பண்ணுன்றதுக்காக அதோட ப்ரோக்ராம்ல இன்னொரு யூசரை கிரியேட் பண்றதுக்கான ஐடியா வருது. அடுத்த நாள் அவங்க வீட்டுக்கு வெளியே கேட்டி ஒரு அம்பை வச்சு விளையாடிட்டு இருக்கா. அதை மேகன் ஜன்னல் வழியா நின்று பார்த்துட்டு இருக்கு. அப்போ அந்த அம்பு தவறுதலா பக்கத்து வீட்டுக்காரங்களோட வேலி கடியில போய் விழுந்துருவே. அப்போ மேகன் அந்த அம்பை எடுக்க ட்ரை பண்ணும்போது பக்கத்து வீட்டுல இருந்த அந்த நாய் மேகனோட கையை பிடிச்சி கடிச்சு கொத்தர ஆரம்பிக்குது. கேட்டியும் மேகனை காப்பாத்துறதுக்காக அதை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கும் போது அந்த நாய் கேட்டியோட கையும் கடிச்சிடுது. இதனால கடுப்பான ஜெம்மா போலீஸை கூப்பிட்டு அந்த நாயை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது மேகனும் வீட்டுக்குள்ள இருந்து ஜன்னல் வழியா அதை பார்த்துட்டு இருக்கு. அன்னைக்கு நைட்டு மேகன் அதே இடத்துக்கு போய் கேட்டியோட குரலை வச்சு அந்த நாயை கூப்பிடும் போது அந்த நாயும் அங்க போகுது. அப்ப மேகன் அந்த நாயை பிடிச்சி இழுக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த நாள் ஜெம்மா கேட்டி கிட்ட அவங்க கம்பெனியோட டைரக்டர்ஸ்க்கு முன்னாடி மேகனை வச்சு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்போது உனக்கு ஓகேவான்னு கேட்டுட்டு இருக்கும்போது கேட்டியும் சரி ஓகேன்னு சொல்லிடுறா. அடுத்த நாள் அந்த கம்பெனியோட டைரக்டர்ஸ் முன்னாடி அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் நடக்கும்போது கேட்டி தன்னோட அப்பா அம்மாவை நினைச்சு அழ ஆரம்பிக்கும் போது மேகனும் கேட்டிக்காக அவங்க அம்மா பாடின ஒரு பாட்டியை பாடி கேட்டியோட அழுகையை தொடச்சு விடுது. இதை பார்த்த டைரக்டர்ஸ் எல்லாமே அப்படியே ஷாக் ஆகி போய் நிக்கிறாங்க. சில பேர் அழவ ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட பிரசிடென்ட்டும் அந்த ரோபோட்டை உடனடியா நம்ம தயார் பண்ணி செல் பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்லும்போது ஜெமாக்கும் அவனோட பாஸுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. அந்த ஆபீஸ்ல இருக்கிற அந்த பாஸோட அசிஸ்டன்ட் ஜெமாவோட லேப்டாப்ல இருந்து மேகனோட முக்கியமான சாஃப்ட்வேர் ஃபைல்ஸ் எல்லாம் இன்னொரு கம்பெனிக்கு விற்கிறதுக்காக திருட்டுத்தனமா எடுத்துறான். நாளடைவுல கேட்டி மேகன் கூட ரொம்ப அட்டாச் ஆகிறத ஜெம்மாவும் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கேட்டி ஜெம்மாவை விட மேகனோட பேச்சுக்கு தான் அதிகமா
முக்கியத்துவம் கொடுக்குறா. அடுத்த நாள் அந்த சைக்காலஜிஸ்ட் கேட்டியை டெஸ்ட் பண்ணும்போது அவ அவங்க கிட்ட ரொம்ப கோவமா கத்த ஆரம்பிச்ச உடனே மேகன் கேட்டி அழறதுக்கு இப்ப நீதான் காரணம் சொல்லி அந்த சைக்காலஜிஸ்ட பழிப்பட ஆரம்பிக்குது. அந்த சைக்காலஜிஸ்ட் ஜமா கிட்ட கேட்டிக்கும் மேகனுக்கும் இருக்கிற கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, இது அவ்வளவு நல்லதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜமா கேட்டியை ஒரு பார்க் கூட்டிகிட்டு வந்து அங்க இருக்கிற பசங்க கூட விளையாடினா அவளுக்கு கொஞ்சம் மைண்ட் மாறும்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது கேட்டியும் நான் மேகனையும் கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மத்த பொம்மையும் கூடவே மேகனையும் வச்சுட்டு கேட்டி விளையாட ஆரம்பிக்கிறா. கேட்டியும் அந்த பசங்க கூட விளையாடலாம்னு நினைக்கும் போது அந்த குரூப்ல இருக்கிற பிரெண்டன்ற பையனுக்கு கேட்டியை பார்த்தா பிடிக்கவே இல்லை. அவங்க எல்லாருமே அந்த பார்க்குள்ள போய் பழங்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கேட்டி ஒரு முள்ளுலா இருக்கிற மாதிரி ஒரு பழத்தை எடுக்கிறா. அப்ப பிரெண்டன் கேட்டி கையில இருந்து அந்த பழத்தை கோமா பிடிக்க ஆரம்பிக்கும் போது அதுல இருக்கிற முள்ளெல்லாம் கேட்டி கையில குத்தி ரத்தம் வர ஆரம்பிச்சிடுது. மேகனும் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த பையன் மேகனை தூக்கிட்டு ஓடிடவே கேட்டியும் மேகன் மேகன் கத்திக்கிட்டே பின்னாடியே ஓடுறா. இந்த சத்தம் கேட்ட உடனே ஜமா மேகனை திரும்பி பார்க்கும்போது அது அங்க இல்ல. அவங்களுக்கு அந்த ரோபோட் இன்னும் மக்களுக்கான பயன்பாட்டுக்கு வரலன்றதுனால கொஞ்சம் பயமாவே இருக்கு. அந்த பையனும் மேகனோட முடிய பிடிச்சி இழுக்கும் போது மேகன் அவனோட கையை பிடிச்சு அவனை பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அப்ப அது அந்த பையனோட காதை பிச்சு அப்படியே எடுத்துடுது. வலி தாங்க முடியாத அந்த பையன் பயந்து போய் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கும் போது மேகனும் பின்னாடியே விடாம துரத்திட்டு போகுது. ரொம்ப வேகமா ஓடின அந்த பையன் ஒரு மரக்கிளையில தடுக்கி மேல இருந்து சறுக்கிட்டே கரெக்டா நடு ரோட்ல வந்து விழுறான். துரதிருஷ்டவசமா அந்த வழியா வந்த ஒரு கார் அந்த பையனை அப்படியே அடிச்சு தூக்கிடவே அந்த பையனும் பரிதாபமா அங்கேயே இறந்து போயிடுறான். ஜம்மாவோட பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்களோட நாயை ஜமா தான் ஏதோ பண்ணிட்டான்னு சொல்லி போலீஸ்ல கேஸ் கொடுத்துடவே போலீஸும் ஜம்மாவை விசாரிக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதை எல்லாத்தையும் மேகன் வீட்டுக்குள்ள உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கு. கேட்டியும் மேகன் கிட்ட பிரெண்டன் நீதான் மலையில இருந்து தள்ளி விட்டியான்னு கேட்கும்போது அது அவகிட்ட போய் சொல்லிட்டு எந்த ஒரு கட்டத்திலயும் நான் உன்னை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லுது. அன்னைக்கு நைட்டு காணாம போன தன்னோட நாயை தேடி போற அந்த பக்கத்து வீட்டு லேடி ஏதோ ஒரு சத்தம் கேட்டு அவங்களோட கராஜுக்குள்ள போகும்போது அந்த மேகன் ஒரு ஆணி அடிக்கிற மிஷினால அந்த லேடியோட கையிலேயே ஆணி அடிச்சிடுது. அவங்களும் கீழே வந்ததுக்கு அப்புறம் மேகனும் பூச்சி மருந்து எடுத்து அந்த லேடியோட முகத்துல அடிச்சு அப்படியே அவங்கள கொன்னுடுது. போலீஸும் அந்த லேடியோட மரணத்தை பத்தி ஜம்மா கிட்ட விசாரணை நடத்திட்டு இருக்கும்போது அவங்களுக்கு மேகன் மேலதான் சந்தேகம் வருது. அவங்களும் மேகனோட வீடியோ ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது முக்கியமான நேரத்துல இருந்த அந்த வீடியோஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு. ஜம்மாவும் கேட்டியை கூட்டிக்கிட்டு அந்த சைக்காலஜிஸ்ட பேச வைக்கும் போது அவங்க எல்லாரும் மேகனை கேட்டி கிட்ட இருந்து பிரிக்கிறதா நினைச்சுக்கிட்டு கேட்டி கோவத்துல ஜம்மாவை கண்ணத்திலே அரைஞ்சிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்டியும் தான் பண்ண தப்புக்காக ஜம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கிறா. அப்ப ஜம்மா கேட்டி கிட்ட மேகன் வெறும் ரோபோட் தான், ஆனா எனக்கு இப்ப இருக்கிற ஒரே ஒரு சொந்த நீ மட்டும் தான் சொல்லி ரொம்ப எமோஷனலா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜம்மாவும் தன்னோட டீம் மெம்பர்ஸ்க்கு கால் பண்ணி மேகன் தான் அந்த பையனையும் அந்த லேடியும் கொலை பண்ணதா சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க மேகனுக்கு எல்லா கனெக்ஷன்ஸையும் கொடுத்துட்டு அதோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்றதுக்காக ட்ரை பண்ணும்போது திடீர்னு மேகன் அந்த ஆளோட கழுத்துல ஒரு வயரை மாட்டி அவர் அப்படியே தொங்க விட்டுடுது. அவங்க டீம் மெம்பர் அந்த வயரை கட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல மேகன் தன்னோட முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் வெடிச்சு சதற மாதிரி பண்ணிடுது. அங்க இருந்து வெளியே போன மேகன் அவங்க பாஸ்க்கு முன்னாடி டான்ஸ் ஆடிக்கிட்டே ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு அவரை கொலை பண்றதுக்காக துரத்துக்கிட்டே ஓடுது. அவரும் ஒரு லிப்டுக்குள்ள கரெக்டா உள்ள போகும்போது மேகன் அவரை குத்தி கொன்னுடுது. லிப்டுக்குள்ள இருந்த அந்த பாஸோட அசிஸ்டன்ட்டையும் அது கொடூரமா கொன்னுடுது. அங்க இருந்த எல்லாருமே அவங்க ரெண்டு பேரோட பாடியும் பார்த்து அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து மேகன் ஒரு காரை திருடிக்கிட்டு கிளம்புது. வீட்டுல ஜமா கேட்டியை தூங்க வச்சிட்டு இருக்கும்போது அந்த வீட்டோட ஹால்ல இருந்து யாரோ பியானோ வாசிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. அது வேற யாரும் இல்ல மேகன் தான். என்னதா இருந்தாலும் நீ என்ன உருவாக்குனவ, நீயே கேட்டிக்கு கார்டியனா இருந்துக்க, அதுக்கு நான் அலோவ் பண்றேன். ஆனா என்னையும் கேட்டியை நீ பிரிக்கணும்னு நினைச்சினா உன்னையும் நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லுது. அந்த நேரத்துல ஜமா கேட்டியை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு ரிமோட் எடுக்கும்போது மேகன் அவங்களோட கையை இறுக்கமா பிடிச்சுக்குது. சத்தம் கேட்டு எங்க கேட்டி எழுந்துற போறான்னு சொல்லிட்டு மேகன் ஜம்மாவோட வாயை புத்துற அந்த நேரத்துல அவங்க பக்கத்துல இருந்த ஒரு தண்ணி பாட்டில் எடுத்து மேகனை அடிச்சிடவே அதோட சர்க்கியூட் ஷார்ட் ஆகி ஒரு நிமிஷம் மேகன் அப்படியே நின்னுடுது. மறுபடியும் நினைவு திரும்பின மேகன் கொலவெறியோட ஜம்மாவை துரத்திக்கிட்டு போகும்போது அவங்களுக்கு அதுகிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுனே தெரியல. ரெண்டு பேருக்கிடையே ஒரு பயங்கரமான சண்டை நடக்குது. அந்த நேரத்துல ஜமா ஒரு ஆக்ஸா மிஷின் எடுத்து மேகனோட மூஞ்சியை அப்படியே பாதியை வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல கேட்டி அந்த ரூமுக்கு வந்து மேகனோட கோலத்தை பார்த்து அதிர்ச்சி ஆயிடுறா. அப்ப மேகன் கேட்டி கிட்ட என்ன ஜம்மா கொல்ல பாக்குறா அப்படின்னு சொல்லும் போது உண்மையை பத்தி உணர்ந்துக்கிற கேட்டி ஜம்மாவோட அந்த ப்ராஜெக்ட் ரோபோட்டோட அந்த கிளவுஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு அந்த ரோபோட்டை ஆக்டிவேட் பண்ணி மேகனை அப்படியே பாதியா பிச்சு போட்டுடுறா. இப்ப கேட்டி மேலயும் செம்ம கடுப்பான அந்த சைக்கோ ரோபோட் அவளை கொல்றதுக்காக வரும்போது ஜம்மா மேகனை பிடிச்சி பயங்கரமா போட்டு அடிச்சிட்டு இருக்கும்போது மேகன் ஜம்மாவோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்குது. என்ன செய்யறதுன்னு தெரியாத கேட்டி ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து மேகனோட முக்கியமான சிப்ல குத்துன உடனே அந்த ரோபோட் அப்படியே ஷட் டவுன் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஜம்மாவும் கேட்டியும் அந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஜம்மாவோட டீம் மெம்பர்ஸ் போலீஸை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதே நேரத்துல அந்த வீட்டுக்குள்ள காட்டும் போது அவங்க வீட்டுல இருந்த டிவியும் அந்த டாய் ரோபோட்டும் தானா ஆன் ஆகுது. மேகன் அதோட ப்ரோக்ராம ஜம்மாவோட வீட்டுல இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் பொருள்ல லோட் பண்ணிடுது. அப்படியே சஸ்பென்ஸோட படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒருத்தரோட சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் நண்பன். இது உங்களோட வேர்ல்ட் சினிமா இன் தமிழ். நன்றி, வணக்கம்.